நம்ம ஊரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற கான்செப்ட் ஆரம்பித்தோம் அப்படின்னா 2 விஷயத்தை தான் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று கோல்டு, இன்னொன்று லேண்ட். லேண்டு கூட ரிஸ்க் ஜாஸ்தி அண்ட் ப்ராசஸ் பெருசுன்றதுனால அதை அவ்வளோ பேர் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. கோல்டுக்கு ஒரு லிக்விடிட்டி வேல்யூ இருக்குது அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி ரிஸ்க் ஃப்ரீ. கையில் காசு இருக்கு அப்படின்னா கோல்டு ஈஸியாக வாங்கிடலாம். மார்க்கெட் கிராஷ் ஆகுதா கோல்டு வாங்கிடு, வார் வருதா கோல்டு வாங்கிடு, இன்ஃப்ளேஷனாக கோல்டு வாங்கிடு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை நம்ம ஊரில் இருக்கிறவங்க சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளும் சில பேருக்கு மேபி சொல்லியிருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கவனிக்காமல் விட்டது என்ன அப்படின்னா, சில்வர் ஆன் தி அதர் ஹேண்ட் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் அவர் ஃபோன், சோலார் பேனல்ஸ், இவி, பீட் எனி எலக்ட்ரானிக், அதில் சில்வரோட ஒரு டச் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் சில்வர் தான் புது கோல்டாக உருவாகிட்டு இருக்கா ஆர் அது ஒரு ஜஸ்ட் ஹைப்பா இப்படின்றத தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். Before we proceed, I am not a SEBI registered financial advisor. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அனாலிசிஸ் ஆகி இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்க நியூஸ் அண்ட் அனாலிட்டிக் டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் நான் இங்கே ரெஃபரன்ஸுமே கொடுக்க போகிறேன். நீங்கள் எதுவும் டெசிஷன் இந்த வீடியோ பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் உங்களோட அட்வைசர் யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர் வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ். கோல்டு அண்ட் சில்வரை டைரக்ட், அதாவது ஹெட் டு ஹெட் காம்பேட்டில் நம்ம ஒரு 4 பேராமீட்டர்ஸை வச்சு செக் பண்ண போகிறோம். அண்ட் அந்த அனாலிசிஸோட முடிவில் யூ வில் நோ நம்ம எந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி போனால் பெட்டராக இருக்குன்றது. அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, பர்சனல் ஃபினான்ஸ் இஸ் வெரி பர்சனல். ஸோ எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கு சரியில்லாமல் படலாம். ஆர் நான் ஒரு டைரக்ஷனில் பார்க்குறேன் அப்படின்னா யூ மைட் பி லுக்கிங் இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். வித் தட் செட், த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் தங்கம்ன்றது வெறும் அசெட் மட்டும் கிடையாது, இட்ஸ் அன் எமோஷன். நம்மளோட ஆர்பிஐ பேங்க் அதை பைல் பண்ணி வைக்கிறாங்க, பெரிய இன்வெஸ்டர்ஸ் அதை வச்சு ஹெட்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் காமன் பீப்புள் பேசிக்லி பை கோல்டு ஃபார் வெட்டிங் ஆர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக. அட் தி எண்ட் கோல்டோட டிமாண்ட் இங்கே எதெல்லாம் சுற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன், செக்யூரிட்டி அண்ட் இன் அ வே ஃபியர். ஆன் தி அதர் ஹேண்ட் சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ ப்ராக்டிக்கல் மெட்டல். வெறும் பூஜா ஐட்டம்ஸ்க்கும் ஜுவல்லரிஸ்க்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவே அதுக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்குது. பட் மோர் தென் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் டிமாண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் வருது. இன்ஃபேக்ட் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் சில்வர் இன் த வேர்ல்ட் பிகாஸ் வி ஆப்வியஸ்லி நீட் சில்வர் இன் ஆர் சோலார் பேனல்ஸ், இவி பேட்டரிஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஈவன் மெடிக்கல் டிவைசஸில் கூட நமக்கு சில்வரோட நீடு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ரன்ஸ் ஆன் சில்வர். இந்த 2 கம்பேரிசன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு மோஸ்ட்லி ரியாக்ட்ஸ் டு ஃபியர் அண்ட் மார்க்கெட்டோட ஃபியரை பொறுத்து தான் கோல்டோட ரேட்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிறத கவனிக்க முடியும். whereas on the other hand silver reacts to innovation. ஹிஸ்ட்ரியில் தொடங்கி இப்போ வரைக்கும் ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் கோல்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது அப்படின்னா அது சில்வரை சுற்றி தான் இருக்கும். பட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மட்டுமே சில்வரை ஒரு கோல்டுன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போயிடுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்மளோட பேராமீட்டர் நம்பர் 2 வருது. ரீசெண்ட் டைம்ஸில் வர நியூஸ் ஆர்டிகல்ஸ்லேருந்து தொடர்ந்து கவனிச்சோன்னா சில்வர் கேன் அவுட் பர்ஃபார்ம் கோல்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்லைனை கவனிக்க முடிஞ்சுது. ஈவன் யூடியூப்பில் கூட நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் அதை பற்றி பேசினதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கம்பேரிசன் இப்போ 2025 தொடங்கினதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் இஸ் தேர் ஃபார் வெரி லாங் டைம். அண்ட் அந்தந்த பீரியடில் யார் யாருக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அவங்க இந்த மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்திட்டே தான் இருக்காங்க. பட் இஃப் யூ ரன் த நம்பர்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி இட் டெல்ஸ் அஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. லாஸ்ட் 1 இயரில் கோல்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, சில்வர் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா gold has given around 32% of return while silver gave us around 18% of return. ஒரு பெரிய கேப் இருக்குது. கிட்டத்தட்ட பாதி தான் கோல்டு கொடுத்ததில் சில்வர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வெறும் 1 இயர் டேட்டா வச்சு நம்மளால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது, எஸ்பெஷலி அரௌண்ட் இன்வெஸ்டிங். ஒரு 30 years பேக் வரைக்கும் போகலாம். 1995 to 2025 கோல்டு கேவ் அன் ஆனுவல் ரிட்டர்ன் ஆஃப் 7.5%. அதாவது இயர் ஆன் இயர் அதோட கொடுத்த ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் மட்டும் நம்ம இங்கே கணக்கு வைக்கிறோம். இந்த சேம் டைம் சில்வர் கேவ் அரவுண்ட் 6.85. இந்த ஆவரேஜை கவனிக்கும் போது வி ஆர் இன் அ க்ளோஸ் காம்படிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டில் கோல்டு எட்ஜஸ் அவுட். இந்த நம்பர்ஸ் எல்லாம் யூஎஸ்டி டேர்ம்ஸில் இருந்தது. அதை இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணி இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அட் த எண்ட் கோல்டு கேவ் அன் ஆனுவல் ரிட்டர்ன் ஆஃப் அபவுட் 10.5%, whereas silver gave an annual return of 9.8%. வெறும் இங்கே 0.7% தான் சில்வர் கோல்டு கிட்ட பீட் ஆயிருக்கு. இந்த கிராஃப்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது we can clearly see gold as the consistent winner especially during crisis. ஆனால் இந்த வாலட்டிலிட்டிக்கு சில்வருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ 3rd பாயிண்டில் பார்க்க போகிறோம். சில்வரை சுற்றி ஒரு சேயிங் இருக்குது, இட்ஸ் ஹாஃப் மெட்டல் அண்ட் ஹாஃப் மேட்னஸ் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இட் இஸ் மோர் வாலட்டைல் தென் கோல்டு.
இன்ஃபேக்ட் மோர் volatile தென் ஸ்டாக்ஸ். அதோட மார்க்கெட் கேப்ன்றது ரொம்ப சின்னது கம்பேர்ட் டு அதர் என்டிட்டிஸ். எந்த ஒரு சின்ன சப்ளை அண்ட் டிமாண்ட் சேஞ்ச் நடந்தாலுமே அதோட ப்ரைஸஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும். லைக் மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட டைமிங்கை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் இங்கே இருக்க மிகப்பெரிய ட்ரிக். அண்ட் தட் இஸ் வை தே கால் சில்வர் as a half madness metal. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சில்வர் ஹேஸ் மோர் த்ரில் பட் கோல்ட் ஹேஸ் மோர் பீஸ் ஆஃப் மைண்டுன்ற மாதிரி தோணும். ஆனால் ஃபைனலாக ஒரு பேராமீட்டர் இருக்குது. அது என்னதுன்னா, யூஸ்வலாக இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே ஒரு காமனான அட்வைஸ் சொல்கிறது என்னென்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஒரே டைப் ஆஃப் அசெட்டில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அது ரொம்ப நல்ல அட்வைஸ். ஆனால் ஹாரி மார்க்கோவிட்ஸ்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, டைவர்சிஃபிகேஷன்றது நாட் ஜஸ்ட் ஹேவிங் மல்டிபிள் அசெட்ஸ் பட் அன்கோரிலேட்டட் அசெட்ஸை உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கணுன்றது. சிம்பிளாக சொல்லணும்னா, அசெட் ஏக்கும் அசெட் பிக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ தட் இஃப் ஒன் கிராஷஸ் அதர் வில் சேவ் யூ. பட் ப்ராப்ளம் என்னென்னா, கோல்டு அண்ட் சில்வர் மூவ்ஸ் டுகெதர். கோல்டு கிராஷ் ஆகுது அப்படின்னா சில்வர் மட்டும் அவங்க தனியாக நின்று உங்களை காப்பாற்றிடும்னு சொல்ல முடியாது. வேறஸ் கோல்டு வளரும் போது சில்வரும் கூட சேர்ந்து வளர்ந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இஃப் யூஆர் பிளானிங் டு ஆட் சம் மெட்டல்ஸ் இன் டு இட் அப்படின்னா, gold has a better history of balancing out. ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அந்த டைமில் கூட கோல்டு வந்து அந்த இடத்துல நிறைய பேரை காப்பாற்றிருக்கிறதுக்கான ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் சில்வர் இன்னும் அந்த ரெப்புடேஷனை அடையலைன்னு கூட சொல்லலாம். ஃபைனல் கொஸ்டின், இப்போ இருக்க டேட்டில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது இது சஜஷன் கிடையாது. நான் இதை எப்படி பார்க்குறேன்றது தான். கோல்டு இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் லெஸ் volatile. எத்தனையோ ஃபினான்ஷியல் கிரைசிஸில் கோல்டு காப்பாற்றிருக்கு. லைக் 2008 கிரைசிஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் கோவிட் டைமில் கூட கோல்டோட பெர்ஃபார்மன்ஸுன்றது நிறைய பேரை காப்பாற்றிருக்கு. பட் சில்வர் இஸ் மோர் ஆஃப் அ டாக்டிக்கல் பிளே. சில்வர் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப அமேசிங்கான ரிட்டர்ன் கூட கொடுக்கலாம் இஃப் தெர் இஸ் அ இன்னோவேஷன் அண்ட் விச் கிவ்ஸ் அ ஸ்பைக் எவ்ரி திங். அதை டைமிங் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே தெரியும், டைமிங் அ ஸ்டாக் மார்க்கெட் ஆர் டைமிங் ஹவு மார்க்கெட் மூவ்ஸ்ன்றது இஸ் அன்பிரடிக்டபிள். தெர் இஸ் நோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வே ஆர் தெர் இஸ் நோ ப்ரூவன் வே. இப்படி இருக்க மத்தியில் எஸ்பெஷலி இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கும் இல்லை, நெசசரி டேட்டாவும் இல்லை, அட் த சேம் டைம் பேஷன்ஸும் இல்லை. இவ்வளோ வச்சுட்டு இருக்க இடத்துல கோல்டை விட சில்வரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஐ வுட் நாட். மேபி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆவரேஜ் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வில் ஒர்க் அவுட் மோஸ்ட்லி வெல் ஃபார் மெனி ஆஃப் த இந்தியன்ஸ். அட் த சேம் டைம் உங்களோட ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு போய் கோல்டில் மட்டும் ஒரு ஏதோ ஒரு அசெட்டில் மட்டும்ன்ற மாதிரி போட்டுறாதீங்க. பிகாஸ் கோல்டு இஸ் லைக் அன் இன்சூரன்ஸ், வெரஸ் ஈக்விட்டி இஸ் லைக் யோர் காம்பவுண்டிங் மிஷின். நீங்கள் கோல்டுலேயே எல்லா காசையும் போட்டிங்க அப்படின்னா இட் won't காம்பவுண்ட் லைக் ஈக்விட்டி ஆர் இட் won't give returns like equity. சம்டைம்ஸ் இன்ஃப்ளேஷனை கூட கோல்டோட க்ரோத்தால் பீட் பண்ண முடியாமலும் போயிருக்கு. ஒரு ஸ்டேபிளான போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும்னா, ஈக்விட்டி ஃபார் க்ரோத் அண்ட் டெப்ட் ஃபண்ட் ஃபார் ஸ்டெபிலிட்டி, எமர்ஜென்சி ஃபண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் லைஃப் சர்ப்ரைசஸ், அண்ட் கோல்டு கேன் பி அ பேலன்ஸ், கவுண்டர் பேலன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இஃப் அட் ஆல் ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கோல்டு கேன் சேவ் யூ த டே. இந்த இடத்துல சில்வருக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் வரலை. ஸோ if you are fine and if you are having all the enough data to proceed with silver investment, yes, you can try it out. But goldையும் வச்சுட்டு நான் டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக சில்வர் ஆட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா I don't think that's the right move. Again, it's your choice. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தி அல்டிமேட் கொஸ்டின், சில்வர் தான் புது கோல்டான்னு கேட்டிங்கன்னா நாட் எட். இண்டஸ்ட்ரியலாக அது கேட்சப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்ட் ஸ்டில் டேக்ஸ் த க்ரௌன். இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு ஹைப்புக்கு பின்னாடி போகாமல் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு போர்ட்ஃபோலியோவை ரிசர்ச் பண்ணி பில்ட் பண்ணுங்கள். தட் வில் ஹீல்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்ஸில் ஏதாவது கவுண்டர் ஆக்ஷன்ஸ் ஆர் அப்ரிஷியேஷன் இருக்குனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய்.